வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் இந்த கிளட்ச் பிளேட் போகிறதுக்கு பற்றி வீடியோ போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் டெய்லி காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். கிளட்ச் பிளேட் போகிறதுக்கு முக்கியமான 3 காரணம் எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலவங்க வந்து கியர் போடுவாங்க. கியர் போடும்போது அந்த கியர் போடுற டைமில் மட்டும்தான் கிளட்சை பிடிக்கணும். மற்ற டைமில் என்ன பண்ணால் அந்த கிளட்சை விட்டுறணும், நம்ம வந்து ஆக்சிலேட்டரில் தான் இருக்கணும். ஆனால் ஒரு சில நம்ம எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா, கிளட்சை லேசாக பிடிச்சா அப்படியே தான் ஓட்டுறோம், அது பழகிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதுமாரி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பிடிக்கவே கூடாது. ஏன்னா கிளட்ச் பிளே வந்து ஒன்ஸு கியர் போடுற மட்டும்தான் கிளட்சை பிடிக்கணும், அப்புறம் விட்டுட்டு அப்புறம் தான் வண்டியை ஓட்டணும். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று, கிளட்சை பிடிக்காமலே கியரை போடுறது. அதுமாரி போட்டாலும் பிரச்சனை, ஒரு கியர் ராடு எல்லாமே உடஞ்சிரும். ஏன்னா ஆட்டோ ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு திடீர்னு நம்ம கிளட்சை பிடிக்காமலே கியரை குறைச்சோம்னா அதுமாரி பிரச்சனை வரும். அதாவது கிளட்ச் பிளேட்லேயும் பிரச்சனை வரும். அதுமாரி பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கியர் பாக்ஸ் ஆயில் இல்லைன்னாலும் கிளட்ச் பிளேட் வந்து ஈஸியாக தேஞ்சு போய்டும். ஏன்னா ஆயில் வந்து அதுக்கு சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் வந்து கியர் பாக்ஸ்லேயே வந்து கிளட்ச் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், ஆயிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, கிளட்சில் வந்து இந்த கிளட்ச் பிளேன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆஃப் கிளட்ச் ஃபுல் கிளட்ச்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா கிளட்ச் பிளேட் வந்து ஃபுல்லாகவும் அது இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வச்சுருக்கூடாது, ஒரு மீடியமாகவே தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வச்சிங்கனாலும் அந்த கிளட்ச் வந்து கான்டாக்ட் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வச்சுருந்திங்கனாலும் கிளட்சை நீங்கள் பிடிக்கும்போது ஒழுங்காக கிளட்சை ரிலீஸ் பண்ணி கொடுக்காது. அதனாலேயும் கிளட்ச் பிளேட் வந்து லேசாக தேஞ்சிக்கிட்டே வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோடு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றக்கூடாது நண்பா. ஏன்னா லோடு அதிகமாக ஏற்றிங்கன்னா கண்டிப்பாக கிளட்ச் பிளேட் வந்து அடி வாங்கும். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் பங்கான பகுதி தான், சொல்ல போனால் ஃபுல்லாக மணல் தான். ஒரு டைம் சில டைம் சைடில் அதாவது சைடு வாங்கும்போது இல்லைனா ரிவர்ஸ் போகும்போது கண்டிப்பாக புழுதியில் வந்து அடிச்சிடும். அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப மாட்டிருச்சுன்னா வண்டி வந்து அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஒரு 2 பேர் வச்சு தள்ள சொன்னிங்கன்னா ஈஸியாக வண்டி நான் வந்துடும். ஏன்னா ஆட்டோ வந்து வெயிட் இல்லாத வண்டி தான். நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஃபுல்லாக பொழுதில் மாட்டிக்கிச்சு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் வண்டி எடுக்க முடியல, உடனே ஆள் வச்சு அப்படியே பின்னாடி தூக்கி வச்சு அப்புறம் முன்னாடி தூக்கி வச்சு கொண்டு வந்துட்டோம். அதனால் வந்து இந்த ஆட்டோ வந்து அவ்வளோ சீக்கிரம் இதாகிட்டுனா பிரச்சனை. லோடு ஆட்டோவுக்கு பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சீட் ஆட்டோக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக தூக்கியே வச்சுக்கலாம் அங்கிட்ட ஆட்டோவை. அதனால வந்து ஆட்டோவில் வந்து கிளட்ச் பிளேட் வந்து கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கனாலே, ஆயில் சர்வீஸ் பண்ணி கிளட்ச் பிளேட்டை ஒழுங்காக வச்சு, அதை கிளட்ச் பிளே ஒழுங்காக வச்சுக்கிட்டு ஓவர்லோடு ஏற்ற வந்தீங்கனாலே கிளட்ச் பிளேட் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும். எங்கள் செட்லலாம் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுனவங்களாம் இருக்காங்க. 1 லட்சம்னு 1.25 லட்சம் வரைக்கும் கிளட்ச் பிளேட்டை மாற்றாமல் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாரி எது சம்மந்தப்பட்ட வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.